மகாராஷ்டிரா பாஜகவில் இணைந்த சிஎஸ்கே முன்னாள் வீரர். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. 2024ஆம் ஆண்டு அனைத்து வகையான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெற்ற கேதர் ஜாதவ் இப்போது மும்பையில் மகாராஷ்டிரா அமைச்சரும் மாநில பாஜக தலைவருமான சந்திரசேகர் பவன்குலே முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கேதர் ஜாதவ் ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை மும்பையில் மகாராஷ்டிரா அமைச்சரும் மாநில பாஜக தலைவருமான சந்திரசேகர பவன்குலே முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து அரசியல் பயணத்தை தொடங்கினார். 2014 முதல் 2020 வரை இந்தியாவுக்காக விளையாடிய ஜாதவ் ஜூன் 2024இல் தனது 39 வயதில் அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இப்போது அவர் தனது வாழ்க்கையில் ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறார். சத்ரபதி சிவாஜிக்கு நான் தலைவணங்குகிறேன். மோடி மற்றும் முதல்வர் ஃபட்னாவிஸ் தலைமையில் பாஜக வளர்ச்சி அரசியலை செய்து வருகிறது. இதன் மூலம் பவன்குலே தலைமையில் நான் பாஜகவில் நுழைந்து இணைகிறேன் என்று ஜாதவ் பாஜகவில் இணைந்த பிறகு கூறினார். குறிப்பாக ஜாதவ் 2014இல் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியின் மூலம் இந்தியாவுக்காக அறிமுகமானவர். அவர் 2015இல் தனது T20 அறிமுகத்தை மேற்கொண்டார். இந்திய ஜெர்சியில் அவரது கடைசி ஆட்டம் 2025இல் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விளையாடியது. ஜாதவ் இந்தியன் பிரீமியர் லீக்கில் டெல்லி டேர்டெவில்ஸ், தற்போது செயலிழந்த கொச்சி டஸ்கார்ஸ், கேரளா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்காக விளையாடினார். 2018ஆம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்காக IPL பட்டத்தை வென்றார். ஜூன் 2024இல் ஜாதவ் அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். 1500 மணி நேரத்திலிருந்து எனது வாழ்க்கை முழுதும் உங்கள் அன்பு மற்றும் ஆதரவுக்கு அனைவருக்கும் நன்றி. அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்தும் நான் ஓய்வு பெறுவதாக கருதுகிறேன் என்று அவர் தனது ஓய்வை அறிவிக்கும் போது சமூக ஊடக பதிவில் எழுதினார். தனது 6 வருட சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் ஜாதவ் 73 ஒருநாள் போட்டிகளில் 1389 ரன்களையும் 9 T20 போட்டிகளில் 122 ரன்களையும் எடுத்தார். தனது அசாதாரண பந்துவீச்சு நடவடிக்கையால் அவ்வப்போது பந்து வீசினார். 42 ஒருநாள் இன்னிங்ஸ்களில் 27 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்திய அணிக்காக 2018 ஆசிய கோப்பை வென்ற அணியில் இடம்பெற்ற இவர் 2019 ஒருநாள் உலகக்கோப்பை அணியிலும் 2017 சாம்பியன்ஸ் டிராபி அணியிலும் இடம்பெற்றுள்ளார். இதற்கிடையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கட்சியில் இணைந்த பிறகு மாநில பாஜக தலைவர் பவன்குலே மகிழ்ச்சி தெரிவித்தார். இது எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். நான் அவரை வீட்டிற்கு வரவேற்கிறேன். அவரை தவிர ஹிங்கோலி மற்றும் நாண்டெட்டில் இருந்து பலர் எங்களுடன் இணைந்துள்ளனர் என்று அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.